ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி எந்திரம்தான் உன் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய, உனக்கு முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய எந்திரமாக இருப்பதால தான் இதை உடனே தொட சொன்னேன். இந்த வராகி எந்திரத்தை உன்னால் முடிஞ்சால் உன் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டாலும் அது தினமும் அதற்கான அனுகூலனையும் அனுகிரகத்தையும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போது நம்பிக்கையோட இந்த வராகி எந்திரத்தை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சியும் அளவில்லாத பேரானந்தமும் உனக்கு கிடைக்க போகுது. ஆம் என் செல்லமே, இந்த வராகி எந்திரம்ங்கிறது என்னுடைய மந்திரங்களை கொண்ட உனக்கான நல்லதை அருளக்கூடிய என் ஆசீர்வாதங்கள் நிறைஞ்ச விஷயமாக இருக்கு. நீ நம்பிக்கையோடு இதை தொட்டதின் பலனாக உனக்கான வலிமையும் பலமும், உனக்கான நல்ல ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் வளமும் கூட உனக்கு வந்து சேரும். இனிமே நீ எதை நினைச்சும் வருத்தப்படுறதுக்கு அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக இந்த வராகி அம்மா நானே நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம்னா இந்த அம்மா கிட்ட வந்து தானே அழுது புலம்புகிறாய். நான் நிச்சயமாக உன் மனவேதனையை போக்கத்தான் வந்திருக்கேன். என்னுடைய குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கிட்டு இந்த வராகி எந்திரத்தை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்ய போகிறேன். இப்போது என்னுடைய குங்குமம் உன் நெத்தியில் இல்லாத போதும் நான் ஏன் இப்படி சொன்னேன்னு யோசிக்கிறியா? நீ எப்போது முதலாக என்னை தொட்டு வணங்க ஆரம்பிச்சியோ, கையெடுத்து கும்பிட்டு என்னை நம்பி வணங்கினாயோ, அப்போதே என்னுடைய குங்குமத்தை நான் உனக்கு ஆசீர்வதிச்சு உன் நெத்தியில் வச்சுட்டேன். அது உன் கண்களுக்கு தெரியலைனாலும் என் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்போதுமே உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் மௌனமாக இரு. உன் வேண்டுதல் எதுவும் வீண் போக விடமாட்டேன். உன் வாழ்க்கை முழுவதையும் அப்படியே என்னிடம் சமர்ப்பித்து விடு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் உனக்கு கிடைக்காமல் போன நியாயங்களையும் நல்லபடியாக நான் கிடைக்க செய்வேன். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காததாலையும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காததாலையும் கூட கோபப்பட்டு அதை உனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு என்னை தானே நாடி தேடி வந்தாய். இந்த வராகியம்மா என்னை நம்பிய உனக்கு ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். இப்போதைக்கு உன்னுடைய எதிரிகள் இனிப்பான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வது போல தெரிந்தாலும் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்ட போகிறேன். கசப்பாக இருக்கும் உன் வாழ்க்கையை இனிப்பானதாக இனிமையானதாக மாற்றி எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் சொந்தக்காரவங்க உறவினர்கள் உனக்கு உதவலையே நினச்சி வருத்தப்படாத. யார் உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும் ஓ மனசை நீ தைரியமாக வச்சுக்கிட்டினா யாரையும் எதுக்காக நீ எதிர்பார்க்க போகிற? ஓ மனசுக்குள்ள நீ தைரியம் சொல்லிக்கிட்டு திறமையாக எல்லாவற்றையும் செய்யும்போது அதுவே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக ஆகிடும். உன்னுடைய உணர்வுகளுக்கு நீ அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டீன்னா அப்புறம் இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கிறதுக்கு ஒன்றுமில்லாமல் போயிடும். உணர்வுகளுக்கும் உன் மனசுக்கும் உரிய முக்கியத்துவம் ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா இந்த உலகத்தில் நீ ஜெயிச்சு உனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கலாம். அடுத்தவனை அழிக்க நினைக்கிறவனும் அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறவனும் தன்னைத்தானே அழித்து கொள்கிறான் என்பதை புரிந்துகொள். இந்த உலகத்தில் இயற்கை எப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எந்த வகையிலும் உனக்கு எந்த கஷ்டமும் வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அடுத்தவங்களுடைய சுயநலத்துக்காக அவர்கள் தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரியும் போது உன் மனநிலை எவ்வளவு மோசமானதாக கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுச்சுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். வருந்தாதே என் செல்லமே. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி சுயநலத்தோடு இருக்கிற மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்து பொதுநலத்தோட நல்லெண்ணத்தோட நீ வாழும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். ஒழுக்கமாக இருக்கிறதும் அமைதியாக இருக்கிறதும் பழங்காலத்து விஷயம்னு இப்போதைய மக்கள் நினைக்கலாம். ஆனால் ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான், பொறுமையாக அமைதியாக இருந்தால் மட்டும்தான்
வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நினச்சது போல முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். நீ எதையாவது யாருக்காவது கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும், அவங்கள ஐஸ் வச்சு கூடவே இருக்கணும்னு நினச்சின்னா அது நீண்ட காலம் இருக்காது. நீ ஏதாவது வாங்கி கொடுக்குற வரைக்கும் தான் அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. நீ கொடுப்பதை எப்போது நிறுத்துகிறாயோ அப்போதே அங்கு நட்போ உறவோ முடிவுக்கு வந்துடுமே செல்லமே. அதனால் யாராவது உன் கூட உனக்கு துணையோ ஆதரவாக இருக்கணும்னு நினச்சின்னா காசோ பணமோ பொருளோ கொடுத்து உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்காம உன் நல்ல மனசுக்காகவும் நல்ல குணத்துக்காகவும் அவர்கள் உன்னை தேடி வரும்படி நீ பார்த்துக்கோ. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலோ திட்டினாலோ தூற்றினாலோ அதை மனசில் நினச்சி குழப்பிக்கிட்டே இருக்காத. மனிதர்கள் உன்னை தூக்கி எறிஞ்சா இந்த வராகியம்மா உன்னை தூக்கிவிட வருவேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கெல்லாம் நீ வார்த்தைகளில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உன் வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர வச்சு உன்னை குறை சொன்னவங்களும் குற்றம் சாட்டியவர்களும் தலை குனிந்து போகும்படி நான் செய்வேன். உன் மனசில் வருத்தத்தை உண்டாக்கியவர்களும் வேதனையை கொடுத்தவர்களும் அதற்குரிய தண்டனையை என்கிட்ட இருந்து பெற்றே தீருவார்கள். ஆனால் எல்லாமே உடனுக்குடனே நடந்துடணும்னு நினைக்காத. தாமதமானாலும் நிச்சயமாக தர்மம் ஜெயிக்கும். உன்னால் ஒருத்தர் மனசுடைஞ்சு கஷ்டப்படும்படி நீ யாருக்கும் ஒருபோதும் துன்பத்தை கொடுத்துறாத. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு சமம்தான். யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சு அதன் மூலமாக இன்னொருத்தர் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டாங்கன்னா நான் அதுக்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்தே தீருவேன். அது பாவங்களிலேயே பெரிய பாவம். அதனால தான் உன்னால் யாரும் ஆளும் சூழ்நிலைக்கு நீ இருந்துடாதுன்னு நான் சொல்கிறேன். மனசுடைஞ்சு போய் என்கிட்ட யார் வேண்டுதல் வச்சாலும் அதற்குரிய பலனை நான் உடனே கொடுப்பேன். அதனால் நீ யார் மனசு உடையும்படியும் நடந்துக்காத. யாராவது உன் மனசு உடையும்படி ஏதாவது காரியங்களை செஞ்சாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு என் செல்லமே. அன்பால் ஏமாந்து போன நீ ஒருபோதும் அழிந்தோ வீழ்ந்தோ போக மாட்டாய். ஆனால் உன்கிட்ட அன்பை காட்டி ஏமாத்துறவங்க கடைசி வரைக்கும் நிச்சயமாக நல்லா வாழ்ந்துட மாட்டாங்க. கூடிய சீக்கிரமே அவர்களுக்கு உரிய தண்டனையை இந்த வராகியம்மா நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கூடவே இருந்து சொந்தம் பந்தம் உறவுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அவசரத்துக்கும் ஆபத்துக்கும் ஓடி வராதவங்க சொந்தமாக இருந்து நட்பாக இருந்து என்ன பிரயோஜனம்? உணவு அவ்வளோ வீட்டில் இருக்குது, ஆனால் பசிக்கு சாப்பிட முடியாதுன்ற சொல்லக்கூடிய உணவு உணவாகவே கருதப்படாது. அவசர கால உணவுகளாகவும் துரித உணவுகளாகவும் 1000 இருந்தாலும் அதை பசிக்கு சாப்பிட முடியுமான்றதை யோசிக்கணும். அதே போல தான் நிறைய காசு பணம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. யாராவது ஒருவருக்கு தேவைப்படும் போது கொடுக்க மனசு இல்லாதவங்க கிட்ட அந்த பணம் இருந்து தேவைக்கு உதவாத பணமாக இருந்தால் அதுவும் பிரயோஜனம் இல்லைதானே. இப்படி பிரயோஜனம் இல்லாத சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு பார்த்துக்கோ. ஆபத்துக்கு உதவாத நண்பனும் அவசரத்துக்கு உதவாத சொந்தமும் பசிக்கு உதவாத உணவும் தேவைக்கு உதவாத பணமும் உனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடு. துன்பத்தில் இருப்பவர்களையும் கஷ்டத்தில் மன வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறவங்களையும் உடனே போய் பார்த்து ஆறுதல் சொல்லு. இதுவே யாராவது வசதியாக இருக்காங்கன்னா அவங்கள போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் யோசிச்சுட்டு அவங்க கூப்பிட்டா மட்டும் போய் பார்க்கணுமே தவிர காசு பணம் வசதியோடு இருக்காங்கன்றதுக்காக நீ அடிக்கடி போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. காசு பணம் இருக்கிறவங்களே பொதுவாக மற்றவங்கள பெருசாக மதிக்க மாட்டாங்க. அதுவும் நீ அடிக்கடி போய் பார்த்தீன்னா ஏதோ காரணத்துக்காக காரியத்துக்காக தான் நீ தேடி வர்றேன்னு உன்னை தப்பாக நினைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஏழையாக இருக்கவங்கள எப்போ வேணாலும் போய் பாரு, காசு இருக்கவங்கள கூப்பிட்டா மட்டும் போய் பாருன்னு சொல்கிறேன். உனக்கான திறமையை மிகப்பெரிய அளவில் இந்த வராகியம்மா கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீ எப்போதும் பணிவோடும் அடக்கத்தோடும் இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. மனிதர்களை நீ தேடி தேடி போனினா நிச்சயமாக உன்னை அலட்சியப்படுத்துவார்கள். அதுக்கு பதிலாக நீ யாரையும் தேடி போகாமல் உனக்கான வேலைகளை உன்னுடைய காரியங்களை கவனமாக சரியாக சிறப்பாக செஞ்சுட்டு போ. யாரிடமும் எதையும் எதிர்பார்த்தினா கண்டிப்பாக ஏமாற்றம்தான் கிடைக்கும்.
உன்னை மட்டுமே நம்பு. உன்னை மட்டுமே நீ எல்லா விஷயங்களிலும் காரியத்தில் கவனம் செலுத்து. நடிப்பு நிறைஞ்ச இந்த உலகத்தில் நல்லவங்க நடிக்கிறவங்கள எல்லாம் உண்மையானவர்கள்னு நம்பிடாதே என் செல்லமே. இன்னைக்கு நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய முடிவும் உன் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகி எந்திரத்தை நீ தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் வருவதை நீ கண்குளிர பார்க்க தான் போகிற. எல்லா மனிதர்களும் தப்பு செய்ய தான் செய்வாங்க. தவறு செய்கிறதும் கீழே விழுகிறதும் பெருசு இல்லை. விழுந்து மறுபடியும் எந்திரிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. முதல்ல இந்த வராகி அம்மா சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ. ஒரு மனிதன் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லார்கிட்டையும் சண்டை போடுவாங்க. யாரை வேணாலும் டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. ஆனால் அதுவே சாக போகிற காலம் வரும்போது கடைசி வயசான காலத்தில் யாரையும் பகையாலாம் நினைக்காம எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இப்படி இறக்கும்போது வேண்டாதவரையும் பார்க்க விரும்புகிற மனித மனம் இருக்கும்போது ஏன் வேண்டியவரை கூட சண்டை போட்டு பார்க்க மறுக்குது? இந்த உலகத்தில் வாழக்கூடிய சொற்ப காலத்தில் யாரையும் வேணாம்னு ஒதுக்கி வைக்காம, யாரையும் நிராகரிக்காம, எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பேசவும் பழகவும் தயாராக இரு. இந்த வராகியம்மா யார் மூலமாக எப்படி வேண்டுமானாலும் உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். நீ அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அதை தான் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன்றதை மறந்துட வேணாம். அன்போ துரோகமோ நீ கொடுப்பது பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். பாம்பு விஷம் உள்ளது தான். ஆனால் பாம்பு கூட எந்த பக்கம் போகுது, எப்படி திரும்பவும் நம்மளை தாக்குமான்றத கொஞ்சம் கணிக்க முடியும், யோசிக்க முடியும். ஆனால் கூடவே இருந்து சிரிச்சு நல்லா பேசி நடித்து சுயநல தேவைக்கு மட்டுமே உன்னை உபயோகிச்சுட்டு உன்னுடைய உணர்வுகளை மதிக்காம உன்னுடைய ஆசையை அடக்கி உன்னை அழிக்க நினைக்கும் மனிதர்களை கண்டுபிடிப்பது கஷ்டம்தானே. இப்படி சுயநலத்தோடு உன் கூட இருக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே. அவங்க உன் கூடவே இருந்து அவர்கள் கையாலேயே உன்னை அழிக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஒரு மனிதன் கூட இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறானா நீ அவன்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் யாராலும் எல்லாரிடமும் நல்ல பேர் வாங்குறதுங்கிறது முடியாத காரியம். ஒரு மனிதன் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அவன் கூட இருக்கிற 10 பேரில் 2 பேர் கண்டிப்பாக அவனை கெட்டவன்னு தான் சொல்லுவாங்க. இதையும் தாண்டி ஒருத்தன் எல்லாருக்கும் பிடிச்சவனாக இருக்கானா அவன் நடிக்கிறாங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இரு. குதிரை உன்னை எப்போனாலும் தாக்கிடும், எட்டி உதச்சிடும்னு 100 அடி விலகி இருக்கலாம். கொம்பு உள்ள மிருகத்துக்கிட்ட உன்னால் கொம்பை வச்சு குத்திருமேன்னு 10 அடி விலகி இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்களிடத்தில் அவங்க பக்கத்திலே நிற்காம அவர்களை விட்டு ஊரை விட்டு விலகி இருக்கக்கூடிய அளவுக்கு நீ கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாக வேண்டும். எப்பவுமே உண்மையை பேசுவதற்கு பயப்படாதே. பொய் சொல்லி தப்பிச்சுக்கலான்றதை விட உண்மையை சொல்லி மாட்டிக்கிறதே நல்ல விஷயம். ஏன்னா உண்மையை சொன்னினா அப்போதைக்கு மட்டும்தான் கொஞ்ச நேரம் திட்டுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் மனசு இலகுவாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் பொய் சொன்னினா அப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு தப்பிச்சுக்குவ. ஆனால் வாழ்நாள் முழுவதும் எப்போ மாட்ட போகிறோமோ என்ன ஆகுமோன்னு பயந்து நடுங்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் பொய் பேசி வெற்றி அடைவதை விட உண்மை சொல்லி தோல்வி அடைஞ்சிடு. கூடிய சீக்கிரம் சரியாகி எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. உனக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும்னு சொல்கிறேன். எப்போதுமே உனக்கு பிடிக்காதவர்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் எதிரிகளையும் தவறு செய்யும்போது மன்னிக்க கற்றுக்கோ. அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கும். ஒருத்தன் தப்பு பண்ணவனை திரும்ப நீ திட்டுறதை காட்டிலும், சண்டை போடுறதை காட்டிலும், அவர்கள் செய்ததற்கு பழி வாங்குவதை காட்டிலும் அவர்களை மன்னிப்பதுங்கிறது மிகப்பெரிய அவமானத்துக்கும் தண்டனைக்கும் உரிய செயலாக அவர்கள் மனசை உறுத்தக்கூடியதாக அமைஞ்சிடும் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ எல்லார்கிட்டையும் உண்மையா பழகு. யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது. சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் உண்மையாக பேசு, உண்மையாக பழகு. உண்மையும் நேர்மையும் தான் அழியாத சொத்துக்கள்ங்கிறது காலம் செல்ல செல்ல வயசு ஆக ஆக நிச்சயமாக உனக்கு புரிய வரும் என் செல்லமே.
நீ கீழே விழுந்து எந்திரிக்கும் போது ஐயோ விழுந்துட்டோமே நினைக்காம உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சு பாரு. நீ கீழே விழுகணும்னு காத்திருந்து அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க யாரு, உன்னை தூக்கி விட்டா கை கொடுக்குறவங்க யாருன்றத இந்த மாதிரி சமயங்களில் தான் நீ நல்லா புரிஞ்சுக்க முடியும் என் செல்லமே. ஓம் வராகி.